ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தேஜஸ்வனி சேனல். இப்போ இந்த வீடியோவில் எங்களோட ப்ராடக்டான தேஜஸ்வனி ஹெர்பல் ஃபேஸ் பேக் பவுடரோட இருக்க ஹெர்ப்ஸோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கெலாம் எதுக்கு இந்த வீடியோன்னு கூட தோணலாம். பட் ஒரு ப்ராடக்டில் இருக்க டீட்டெயில்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சால் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாமா இல்லை எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் வருமானு நமக்கு ஒரு ஐடியா வரும். ஃபர்ஸ்ட், நம்ம ப்ராடக்டில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல. லைக் ஃப்ராக்ரன்ஸ்க்காகவோ இல்லை ப்ரிசர்வேஷனுக்காகவோ எதுவும் ஆட் பண்ணல. ஃபுல்லாக ஹெர்ப்ஸ் மட்டும்தான் நம்ம ப்ராடக்டில். கஸ்தூரி மஞ்சள், ரோஜா இதழ், கார்போக அரிசி, பூலாங்கிழங்கு, வெட்டிவேர்லாம் நம்ம ப்ராடக்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பெனிஃபிட்ஸ் பற்றி பார்ப்போமா? நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஹெர்ப்ஸ் ஒன்றுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நான் இப்போ ஸ்கின்க்கு மட்டும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், கஸ்தூரி மஞ்சள். மோஸ்ட்லி எல்லாருக்கும் இதை பற்றி தெரியும். நாம் இதை காட்டு மஞ்சள்னு கூட சொல்லுவோம். நேச்சர் நமக்கு கொடுத்த அமேசிங் அண்ட் சச் அ பவர்ஃபுல் ஹீலிங் ஹெர்ப்னு சொல்லலாம். இந்தியாவில் மெயினாக தமிழ்நாட்டில் பல காலமாக யூஸ் பண்ணுற நேச்சுரல் பியூட்டி இன்க்ரீடியன்ட் மஞ்சள் தான். அதுலேயும் கஸ்தூரி மஞ்சளுக்கு அதிகமான மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. ஆஸ் இட் இஸ் இதை மற்ற மஞ்சள் மாதிரி ஸ்கின்ல ஸ்டெயின் ஆகாது. கஸ்தூரி மஞ்சள் எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஸ்கின் டிசீசஸை க்யூர் பண்ணும். ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் அண்டு டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணும். இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி மெலனோஜெனிக், ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், ரோஸ் பெட்டல்ஸ். இதை பற்றியும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரோஸ் பெட்டல்ஸில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் செல் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டிஷ்யூஸை ரீஜெனரேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரோஸ் பெட்டல்ஸை பவுடராக நம்ம யூஸ் பண்ணுறப்ப ட்ரை ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணும். எந்த ஸ்கின் டைப்புக்கும் இது சூட் ஆகும். நெக்ஸ்ட் தான் மெயின் ஹெர்ப் இன் அவர் ப்ராடக்ட், கார்போக அரிசி. இதை இங்கிலீஷில் பேப்சி சீட்ஸ்னும் சொல்லுவாங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த கார்போக அரிசியில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி பார்க்க சின்னதாக இருந்தாலும் இதோட வேல்யூ அதிகம். எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் இது க்யூர் பண்ணும். ஃபேஸில் நமக்கு பரு வர முக்கியமாக காரணம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். அப்புறம் சம் ப்ராடக்ட்ஸில் இருக்க கெமிக்கல்ஸும் கூட காரணம்தான். கார்போக அரிசியை நம்ம பவுடராக ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப ஃபேஸில் இருக்க ஹோல்ஸ்லாம் ஃபில் ஆகி அதில் இருக்க பாக்டீரியாலாம் அழிஞ்சிரும். இதனால் நமக்கு பருக்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்கின்ல இருக்க வெடிப்பெல்லாம் கூட க்யூர் பண்ணும். பட் இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். ஏன் இப்போ இதை சொல்கிறேன்னா, அப்புறம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு 2 டேஸ்லேயே ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே சால்வ் ஆகலையேன்னு கேட்பாங்க. அதான் இப்போவே சொல்கிறேன், ஸ்லோ ப்ராசஸ் தாங்க. பட் ரிசல்ட் 100% இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண அதோட ரிசல்ட்ஸ் நல்லா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கார்போக அரிசியில் இருக்க விட்டமின்ஸ் ஃபேஸை க்ளோவிங்காகவும் இளமையாகவும் வச்சுருக்குங்க. நெக்ஸ்ட், அடுத்த ஹெர்ப் பூலாங்கிழங்கு. இதை வெள்ளை மஞ்சள்னும் கிச்சிலி கிழங்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. நம்ம பாட்டி காலத்துலலாம் குழந்தைங்களுக்கு குளிக்கிறப்ப போடுற மஞ்சள் பொடியில் இது முக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு போட்டால் ஸ்கின் அலர்ஜிலாம் ஃப்யூச்சரில் வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் நமக்கு கூட சின்ன பிள்ளையா இருக்கப்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க. பூலாங்கிழங்கு பவுடராக ஃபேஸில் அப்ளை பண்ணுறதால ஒயிட்னிங்காகவும் இருக்கும், ஷைனிங்காகவும் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹெர்ப் வெட்டிவேர் தான். இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். வெட்டிவேரோட ஸ்மெல்லை எதாலையும் அடிச்சுக்க முடியாது. எந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்கோ அந்த அளவுக்கு மெடிசினல் யூசஸும் அதிகம், முக்கியமாக ஃபேஸ்க்கு. வெட்டிவேர் பவுடரை ஃபேஸில் போடுறதால பிளாக் டாட்ஸ் மறையும். அப்புறம் முகப்பொரு தழும்பு இல்லாமல் மறைஞ்சும். எங்களோட இந்த ப்ராடக்டில் இன்னும் பாசிப்பயிறு அப்புறம் கடலைப்பருப்பும் இருக்குது. அதை பற்றிலாம் நமக்கு நிறையா தெரிஞ்சது தான். இந்த ஃபேஸ் பேக் பவுடரை டெய்லி யூஸ் பண்ணலாமான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். வாரத்துக்கு 3 வாட்டியாச்சும் பாலோடையோ இல்லை ரோஸ் வாட்டரோடையோ கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிட்டு வர ஃபேஸ் க்ளோ ஆகும் அண்ட் ஸ்கின் வறண்டு போகாமல் தடுக்கும். எங்கள் ப்ராடக்டில் இருக்க எல்லா யூஸும் சொல்லிட்டேன். இந்த ஃபேஸ் பேக் பவுடரை வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.